பார்த்தீங்கன்னா, சொந்த வீட்லேருந்து வாடகை வீட்டுக்கு போற டைம் எடுத்துட்டு போன செடிகள் தான். நம்ம நார்மலி பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம் இல்லையா? கார்டன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தோம் அப்படின்னா, செடிகள தான் வந்து தேடி எடுத்துட்டு போவோம். இது பார்த்தீங்கன்னா, அல்டர்நேத்ரா அப்படிங்கிற ஒரு கீரை வகை தான். இது வந்து கேரளாலயும், அதே மாரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும் அதிகமா வந்து வளருது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, ரம்பை செடி. இது பார்த்தீங்கன்னா, சீனி மிளகாய், அதாவது காந்தாரி மிளகாய். இது பார்த்தீங்கன்னா, சொடக்கு தக்காளி. இது பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுக்காக வைக்கிற செடி மட்டும் இல்லங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ஸிஜன் தரக்கூடிய பிளான்ட்ஸ் தான். இது தண்ணியில வளர்க்கலாம். உள்ளாடி வெளியே கூட எங்கே வேணும்னாலும் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடியில தான். தண்ணியில போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து நிழலில் வந்து வச்சு வளருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி தான் இந்த செடி. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி போட்டு வச்சாலே சூப்பராக இருக்கும். ஜன்னல் ஓரங்களில் இந்த மாதிரி அழகு செடியாக கூட நீங்கள் வளர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 செடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வந்து சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு கொண்டு வந்து செடிகள் அதெல்லாம் நட்டும் விட்டாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ எப்படி வருங்கிறத